ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிட்ட கொஞ்சம் ஃபெஸ்டிவல்னால ரொம்ப ஸ்பீக்கர் இத்தனைக்கு நான் ரூமில் ஜன்னல் எல்லாம் அடிச்சுட்டு தான் பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் சவுண்டு கொஞ்சம் கேட்குது, எனக்கு கேட்குது, பட் வீடியோவில் கேட்குதா என்னன்னு தெரியல. அப்படி சவுண்டு ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டூ இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னா, நம்ம ஏற்கனவே இதை ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்தாச்சு. ஒன்று ஷேடிங், இன்னொன்று பெட்டல்ஸ். இதை வச்சு தான் நம்ம அட்வான்ஸ் ஃப்ளவர் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஷேடிங் கிளாஸும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஷேடிங்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெட்டல்ஸும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு சில ஷேடிங்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஷேடிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மவுண்டெயின் ஷேடிங் இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. நம்ம இப்போ ஒரு 5 ஷேடிங்ஸ் நம்ம இந்த மாதிரி 3D ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இருந்தாலும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் அந்த வீடியோ பார்க்காமலே இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஷேடிங்ஸ் வீடியோவை. ஸோ மவுண்டைன் ஷேடிங்கிறது இப்போ நான் பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். மவுண்டைன் மாதிரியே நமக்கு அந்த ஷேப்ஸ் அந்த மாதிரி வரணும். அதான் மவுண்டைன் ஷேடிங். ஆரஞ்ச் ஷேடிங்கிறது ஒரு டாட் மாதிரி, ஐ மீன் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம கையிலே ஷேட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டாட் வச்சு நம்ம ஹேண்ட்லேயே ஃபுல்லாக ஷேட் கொடுக்குறது தான் ஆரஞ்ச் ஷேடிங். டபுள் சைட் ஷேடிங்கிறது நம்ம டபுள் சைடும் மேலேயும் சரி கீழேயும் சரி 2 சைடும் நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கணும். அதுதான் டபுள் சைட் ஷேடிங். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ஷேடிங்ஸ். ஈக்குவல் ஷேடிங்கிறது 2 மேலேயும் ஈக்குவலாக இருக்கணும், கீழேயும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ நான் போடுறது டபுள் ஷேடிங். இந்த டபுள் ஷேடிங் ஒன்று ஈவனாக இருக்கலாம், இல்லைனா ஈவன் இல்லாமல் இருக்கலாம். இதே ஈக்குவல் ஷேடிங்கில் ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். மேலே நீங்கள் எவ்வளோ லெவலில் போட்டிருக்கீங்களோ அதே லெவலில் கீழேயும் நீங்கள் போட்டிருக்கணும். அதுதான் ஈக்குவல் ஷேடிங். நெக்ஸ்ட்டு சைட்வேஸ் ஷேடிங். சைட்வேஸ் ஷேடிங்கிறது சைடாக நம்ம இப்போ இந்த பெட்டல் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பெட்டலில் சைடாக நீங்கள் போட்டுட்ருக்கணும், ஷேட் கொடுக்கணும். அதுதான் சைட்வே ஷேடிங். இந்த ஷேடிங்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோவுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹார்ட் ஷேப். இந்த ஹார்ட் ஷேப் லைட் அந்த அந்த கர்வ் கொடுத்துருக்கோம்ல, அது லைட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் லைட் ஹார்ட். இன்னொன்று அந்த செகண்ட் இதில் ஹார்ட் கொஞ்சம் உள்ளே போய் கொடுத்துருப்போம். நம்ம 3 போடுவோம்ல, 3 எப்படி போடுவோம் அந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது கொஞ்சம் அதே ஹார்ட் ஷேப்லேயே கொஞ்சம் லைட்டாக உள்ளே அந்த லைன் உள்ளே வந்திருக்கும். அடுத்து ஒரு கர்வ் கொடுத்து அதோடு சேர்த்து ஒரு பெண்டு ஒன்று கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அது கர்வ் ஆர் யூ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பெண்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்து ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான். அடுத்து 4th டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது 3 பெண்டு. நம்ம 3 கட்டிங் சொல்லலாம், இல்லைனா 3 பெண்டு. இப்போ நம்ம இதில் ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம்ல, கர்வ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி 3 இது கொடுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பெட்டல்ஸ் இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், அந்த கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளவர்ஸ் டிசைனில் பெட்டல்ஸ் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருப்பேன். அதிலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது இந்த 3 சைட்ஸும் நம்ம பெண்டு மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ஷேப்பு. அடுத்து 3 சைடுமே லைட்டாக பெண்டான மாதிரி நம்ம கொடுக்கணும். நம்ம ஹார்ட் ஷேப் கொடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி. இதில் 3 இடத்துல கர்வ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ஷேப் தான் இது. ஸோ இதுக்கு அடுத்து 4 இடத்துல பெண்டு. ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் 2 கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4th இது கொஞ்சம் பெருசாக நீங்கள் கொடுத்துக்கணும் அந்த பெட்டல்ஸு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 7th நம்ம பைஸ்லி டிசைன் பார்த்துருப்போம். இந்த மேங்கோ டிசைன் இருக்குல்ல, அந்த இதில் எப்படி நம்ம கார்னரில் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி நம்ம இழுத்து விடுவோம், அந்த மாதிரி தான் கொடுக்கணும்.
ஸோ 8th டிசைனுமே வந்து இதே மாதிரி தான் பைஸ்லி டிசைன். இது என்ன கொஞ்சம் நம்ம இந்த இது வந்து நம்ம பீகாக்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பீகாக் டக் டிசைன்ஸ்க்கு நம்ம அந்த ஃபெதருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பெட்டல்ஸ் ஒன்று கொடுத்துக்கணும். அடுத்து அது கீழே நான் போடுற டிசைன்ஸ்லாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் தான். மேலே பார்த்த அந்த பைஸ்லி டிசைன்ஸ்லேயே வர்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ 4th டிசைன் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த 3 பெண்டு கொடுத்துருப்போம்ல, அதே மாதிரி இதில் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து இந்த 2 சைடும் வந்து கர்வ் மாதிரி கொடுத்துருக்கணும். இதே 10th டிசைனும் இதே மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஒன்று கொடுத்து மேலே லைட்டாக பெண்ட் பண்ணி அது கீழே 3 மாதிரி போட்டு ஒரு லைன் இழுத்துக்கோங்க. ஸோ 11th டிசைனும் அதே மாதிரி தான். ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு ஒரு பெண்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 4 வேவ் மாதிரி கொடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கணும். 12th டிசைன் சிம்பிள் தான். இது நார்மலாக ஒரு பெண்டு நம்ம கொடுப்போம்ல, லீஃப்க்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி டிசைன் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃப்ளவர். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாகவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியாத டிசைன்ஸ்லாம் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஷேடிங்ஸும் நான் அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி கிளாஸ் வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க அந்த எல்லா ஷேடிங்ஸும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.